Hello everyone, welcome back to our YouTube channel Live the Moment Buddy, myself Rajesh and இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புது vlog, another vlog. So today இன்னைக்கு கணேஷ் சதுர்த்தி. First of all எல்லாருக்கும் ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி. ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு ஒரு ட்ராவல் vlog தான் பண்ண போகிறோம். அண்ட் டுடே we are going to a place called Manchinebele Dam in பெங்களூரோட அவுட்ஸ்கர்ட்ஸ். ஓகே, ஃப்ரம் சிட்டி பெங்களூர் சிட்டிலேருந்து ஒரு 50 to 60 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற ஒரு டேம் தான் போகிறோம். இன்றைக்கி கணேஷ் சதுர்த்தியில் லீவு, அதனால ஸோ வி தாட் ஓகே ஃப்ரம் வி வில் கோ ஒரு ஒன் டே அவுட்டிங் மாதிரி போகலான்னு சொல்லிட்டு ஸோ நான் என் சிஸ்டர் ஃபேமிலி, மை ஃபேமிலி அண்ட் மை சிஸ்டர் ஃபேமிலி எல்லாம் கிளம்பி இப்போ மஞ்சன்பேலே போயிருக்கிறோம். சி our family is ready, everybody is here. See, that is my sister and see my wife is here, my younger son Hansel Chain and my elder son Anthony Sean and adu vandu my brother-in-law Job and my sister and இன்னொரு special guest irukanga. Where is Zoro? Where is Zoro? We have a special guest. Aurtha iniki special guest. I'll show him. Where is Zoro? Open. Idu baru Zoro. Hello. So you are our special guest in the travel vlog la. Okay, his name is Zoro. So pallaro kalambite point grow. We will go there. So abdi enkudo jolly in the trip in the vlog enjoy pannunga. So we have started our journey towards Manchinebele. So bro, tell me something more about this place Manchinebele, bro. So this is actually it's a river. It's a Arkavati river. அது வந்துட்டு ராம்நகர் தாலுக்குல இருந்து ஒரிஜினேட் ஆயிட்டு ஸோ இட்ஸ் ட்ராவல்ஸ் ஆல் த வே. ஸோ இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அண்ட் ஆன் த வே டு மஞ்சின்பெலே வி ஆர் கோயிங் டு கவர் ஒன் மோர் பிளேஸ் கால்ட் தொட்டா ஆலத மரா, which is a 400-year-old tree. So அந்த மரமும் we will show you. Okay, so பாருங்க entire family. This is Job, my brother-in-law. Say hi bro. Hello. தாடி பாத்தீங்களா அப்படி இது? And say hello sister, my sister Shalini. Hello wifey. Say hello. ஜோரா பாத்தீங்களா? ஜோரா வந்துட்டு பின்னாடி இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. ஜோரா வந்துட்டு ஆண்டனி அண்ட் இந்த பச்சா பாட்டிஸ் பின்னாடி இருக்கிறானுங்க. அவங்க பார்த்தா அப்படியே ஃபுல் சாக்கர் பிளேயர் மாதிரி ரெடி ஆயிட்டுக்கிறானுங்க. அப்புறமா காமிக்கிறேன் உங்களை பின்னாடி இருக்கிறானுங்க. ஓகேவா? ஸோ இந்த பிளேஸ் மஞ்சின்பேலே பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் 25 kilometers ஃப்ரம் கெங்கேரி. ஸோ பெங்களூர் சிட்டிலேருந்து இட் இஸ் அபவுட் 50 to 60 kilometers. ஸோ ஃப்ரம் கெங்கேரி, மை சிஸ்டர் ஸ்டேஸ் இன் கெங்கேரி. ஸோ கெங்கேரியில் வந்துட்டு கெங்கேரி டு மஞ்சின்பேலே இஸ் 25 kilometers அண்ட் தொட்டாலாத் மரா இஸ் ஆல்சோ ஆன் த வே. ஓகேவா? ஸோ வேற என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது? பஸ்ஸஸ் do they get buses? Yeah, பஸ் இருக்கு. பஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிட்டி மார்க்கெட்லேருந்து பஸ்ஸஸ் இருக்கு. அங்கத்துலேருந்து நீங்கள் பஸ்ஸில் கூட வரலாம். அதர்வைஸ் இஃப் யூ ஹேவ் யுவர் ஓன் பர்சனல் டிரான்ஸ்போர்ட், பைக்கு, காரில் நீங்கள் ஈஸியாக வரலாம். இட் இஸ் அ வெரி குட் ஸ்பாட் டு என்ஜாய் யுவர் வீக்கெண்ட்ஸ் ஆர் வென் எவர் யூ ஹேவ் அ ஹாலிடே. ஸோ வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி இருக்கும் அண்ட் லேண்ட்ஸ்கேப் இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் அண்ட் யூ கெட் நைஸ் ஃபுட் தேர். ஃபுட்னாக்கா ஃபிஷ் ஃப்ரை. So on the river fish you get what kind of fishes bro? You get tilapia and red belly what? Red belly netter, rupchan and omelets idella kedikum ungalku. So it's a very nice spot for a one day outing. So you go in the morning and come back in the evening. ஸோ அந்த வேல மஞ்சன்பேலே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லேக் இருந்துச்சு. இங்கே ஒரு ஸ்டாப் பண்ணோம். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் லேக். ஸோ ஐ தாட் ஓகே ஐ வில் ஷோ யூ திஸ் லேக்ன்ட்டுன்னு. போல பெருசாக இருக்கு பாருங்க லேக். ஸோ யாரும் கிட்ட போய் இறங்குறதுக்கான அலௌட் இல்லை. யூ கேன் ஜஸ்ட் ஸ்டாண்ட் ஹியர், டேக் சம் பிக்சர்ஸ் அண்ட் யூ கேன் கோ. ஓகே, ஒரு சூப்பர் வேலை ஒன்று பண்ணிட்டேன் நான். கேமரா எடுத்துன்னு வந்து அங்கே நல்லா இருக்கும், லேண்ட்ஸ்கேப்பு சூப்பராக எடுக்கலாம், க்ளோஸ்அப்ஸ் எல்லாம்ட்டு. நைட் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துருந்தோம் வீட்டில்.
எத்தனை பேட்டரி வந்துட்டு சார்ஜ் போட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட்டு ஒரு 14-15 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். பேட்டரி ரூம்லேயே விட்டு வந்துட்டுக்குறேன். ப்ரோ வில் கோ பேக் அண்ட் கெட் த பேட்டரி ப்ரோ. ஸோ அகெயின் திருப்பி மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம், சிஸ்டர் வீட்டுக்கு. ஏன்னாக்கா கேமரா அது பேட்டரி எடுத்துகிட்டு வர போயிட்டுருக்கோம். ஒரு 10 எவ்வளோ ட்ராவல்டு 5 kilometers 6 kilometers அரௌண்ட் 6 kilometers தான். நான் நினச்சேன் 10-15 kilometers இருக்கும்னு நினச்சேன். ஓகே 6 kilometers தானே, போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே எல்லாம் ஹாப்பியாக இருக்கிறாங்க வாபஸ் போகிறோம். எழுதுங்கள் இவன் கல்லறையில் இவன் இரக்கமில்லாதவன் என்று. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்துட்டு பிக் பேனியன் ட்ரீ, த பிக் பேனியன் ட்ரீ ஆஃப் பெங்களூர்னு சொல்லுவாங்க. இது தொட்ட ஆலர் மரம். இந்த ட்ரீயோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா, ஒன் வேர்டில் சொல்லணுன்னாக்கா, இட் இஸ் ஒன் சென்டென்ஸஸ் சொல்லணும்னா, ஸோ 400-year old ட்ரீ. 400 years. ஓகே, ஸோ இதுதான் பிக் பேனியன் ட்ரீ. இந்த ட்ரீ பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வருது ஒரு சூப்பராக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுங்கிறாரு உட்காந்துன்னு. ஹலோ, ஓகே, என்னத்துக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணுறது? ஓகே, இந்த ட்ரீயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதோட மெயின் ரூட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஸோ நோபடி நோஸ் தி மெயின் ரூட். இதில் வந்துட்டு இவ்வளோ ரூட்ஸ் பார்க்குறீங்க இல்லைங்களா? ஸோ இது பாருங்க, நோபடி கேன் சே வேர் இஸ் த மெயின் ரூட்ன்ட்டு. இவ்வளோ ரூட்ஸ் இருக்கு, ஸோ மெனி ரூட்ஸ். ஓகே, யூ கேன் சி. ஆனால் மெயின் ரூட் எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ என்ட்ரன்ஸ் அப்படியே ஸ்ட்ரெயிட் வந்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்துட்டு தெர் இஸ் ஒன் டெம்பிள். என்ட்ரன்ஸில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா தெர் இஸ் அ டெம்பிள். ஸோ மன்னேஸ்வரா சாமி டெம்பிள் வந்து இருக்குது. தேர் ஆர் டூ மெனி monkeys here. They are taking care of the zoo. Okay, fine. Sorry. You guys enjoy. So it is one of the tourist attraction here. அதான் எங்கே இருக்குன்னு தெரியல, விச் இஸ் தி மெயின் ரூட்டுன்னே தெரியாது. அதுதான் இந்த ட்ரீயோட பியூட்டியே. இட்ஸ் ஒன் சிங்கிள் ட்ரீ, ஒரே ஒரு மரம் தான். ஆனால் யூ cannot find the main root of the tree. நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இருக்கேன் இங்கே பெங்களூரில் தான் இருக்கேன். இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கேன். See such a big tree. Come back, Shan. ஸோ இன்னைக்கு ஹாலிடே, கணேஷ் சதுர்த்தின்றதுனால நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே வீக் டேஸில் வந்தீங்கன்னாக்கா காலியாக இருக்கும். பாருங்க, ஃபுல் கம்ப்ளீட்லி ஒன் சிங்கிள் ட்ரீ. அதெல்லாம் ஒரு வைல்ட் கெஸ் கூட எடுக்க முடியல. இதுதான் இட் குட் பி தி what you call main route. அது சென்ட்ரலில் இருக்குது. No, you can't say.
full, almost full 3 years ticket went, but I couldn't find the main route. Dodda Alada Mara and சொல்லுவாங்க கன்னடால. In English it is called as Big Banyan Tree. தமிழ்ல ஆலமரம். So hope you liked it. On the way, இது மஞ்சன்பேலே போகிற ரூட்டில் தான் இருக்குது. ஸோ ஐ தாட் ஓகே இன்னும் இதையும் உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு, ஸோ just wanted to show you this big banyan tree and I just did that. Hope you like it. ஸோ இங்கே தி ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி ஆஃப் திஸ் ட்ரீ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா எழுதி வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், botanical details. So these are the details, you know, scientific name, Ficus bengalensis, which is நீங்களே படிச்சுக்கோங்க, அது ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல என்னால். காமன் நேம் banyan tree, Alada Mara, Vata Bruksha, etc. only. ஸோ இங்கே தான் போட்டிருக்கு பாருங்க. Antiquity as per the Bengaluru Gazette record, it is around 400 years old. Total canopy coverage of the tree was 1,032.76 square kilometers. Total area 2 acres, 22 quintas. Sixth biggest banyan tree in India. So this 6th biggest banyan tree in India. Okay. So details already பார்த்துக்கோங்க. இந்தியாவிலே 6th big banyan tree. ஸோ பெங்களூர்லேருந்து இங்கே வந்துட்டு பஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, டைரக்ட் பஸ்ஸஸ்ஸு. இஃப் யூ வாண்ட் டு கம் டு திஸ் பிளேஸ், பஸ் ஃபெசிலிட்டி அவைலபிள் ஃப்ரம் பெங்களூர் 27 kilometers ஃப்ரம் மெஜஸ்டிக் அண்ட் 24 kilometers ஃப்ரம் கேஆர் மார்க்கெட். ஸோ இங்கே வரணும்னா பெங்களூர் மெஜஸ்டிக்கு கேஆர் மார்க்கெட்லேருந்து இங்கே டைரெக்டாக நீங்கள் இங்கே வரலாம். ஸோ இந்த ஸ்பாட் இது பாருங்க, இந்த கர்வ் பீங் ரீச் ஆகிட்டோம் நம்ம ஆல்மோஸ்ட்டு. ஸோ யூ ஹேவ் டு see this place. ஸோ இங்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வியூ. ஸோ திஸ் இஸ் மஞ்சன்பேலே டேம் ஃபார் யூ அண்ட் திஸ் இஸ் அர்காவதி ரிவர். ஸோ காரில் போயிட்டு இருக்க போதே எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம. நைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இட் கோஸ் கிட்ட போவோம் நம்ம. அங்கே கிட்ட அங்கே ரிவர் வந்துட்டு அந்த எண்ட் ஆகிட்டு அங்கேருந்து ஃப்ளோ ஆகும்ல அங்கே. இது பாருங்க, கிட்ட கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். யூ கேன் see the mountains there. Christmas போதக்குறா. check if that lady is there, mama. Shangri. Or there, huh? There is there. இது Or there, havri lala. ஆன் பண்ண பண்ணிட்டியா? There, cut பண்ணி போ. பண்ணிட்டியா? ஆ. ஸோ இது வந்து ரெக்கார்ட் ஆகிங்குதா? ரெக்கார்ட் ஆகிங்குதாடா? ஓகே. ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் தி ஃபிஷ் ஸ்டால். ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம ஃபிஷ் சாப்பிடுவோம். நான் காமிக்கிட்டோம் உங்களுக்கு அதுவும். இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு வரலாம். அந்த ஸ்பாட் அங்கே தண்ணி அங்கே ரிவர். ஸோ இந்த ரூட்டில் தான் நம்ம போகணும். இங்கே பரவது கொஞ்சம் உஷாராக வரணும். அதர்வைஸ் யூ ஸ்கிட் அண்ட் யூ மைட் ஃபால். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகே. ஸோ இதுதான் ஒரு ரூட்டு போகிறதுக்கு. வாட்? இதுதான் அந்த டேம் கேட் இருக்குல்ல, அந்த கேட் கிட்டே இப்போ நம்ம போகிறோம். இதுதான் போகிற பாதை. ஓகே. கேன் see
People are already just bathing there. குளிச்சிட்டு இருக்காங்க. Okay. So this is the view. சூப்பராக இருக்குது. This place, பெங்களூரில் இருக்கிறவங்க I think you should visit sometime when you're free. If you want to go ஒரு weekday or weekend getaway மாதிரி வரணும்னாக்கா you can come there, have a peaceful day, ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம். நிறைய பேர் வராங்க பாருங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌட் எதிர்பார்க்கலாம், ஏன்னாக்கா இன்றைக்கி கணேஷ் சதுர்த்தி இல்லைங்களா, அதனால் லீவு. ஸோ பீப்புள் ஆர் கம்மிங். கிட்ட போயிட்டு ஐ வில் டேக் இட் ஃப்ரம் மை நிக்கான் Z50 எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பஸ்ஸில் இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ட்ராவல் இன் பஸ், சிட்டி மார்க்கெட்டு அப்புறம் மெஜஸ்டிக்லேருந்து ராம்நகர் டிஸ்ட்ரிக்ட் மஞ்சன்பேலே அங்கே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க மஞ்சன்பேலே டேம் போகலான்ட்டுன்னு. அங்கத்துலேருந்து யூ கேன் கம். ஐ திங்க் தே சார்ஜ் சம் 40-50 rupees அவ்வளோதான். ஆர் இஃப் யூ வாண்ட் டு ட்ராவல் இன் யுவர் ஓன் பர்சனல் ட்ரான்ஸ்போர்ட் யூ கேன் கம். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு 1.5 hour drive ஃப்ரம் த சிட்டி. ஸோ என் சிஸ்டர் கெங்கேரியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 45 minutes ஒரு மேக்ஸ் டு மேக்ஸ் 1 hour ஆகும் ரீச் ஆகிறதுக்கு. ஓகே. ஸோ இப்போ தெரியுதுங்களா அவங்க ரிவர். சி திஸ் இஸ் தி ரிவர். பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரிவர். ப்ரோ யா அங்கே ரிவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்க எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. நைஸ். ஸோ அந்த டேம் கேட் இருக்குல்ல, அங்கே போகலாம் கிட்ட. ஸோ இப்போ நான் வந்துட்டு Z50 உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மன்சின்பேலே டேம் அண்ட் திஸ் இஸ் த ரிவர் ஃப்ளோயிங் இஸ் அர்காவதி ரிவர். தெரியுதா? ஸோ அது டேம் கேட். டேம்ஸ் கேட் நோ தட் இஸ். அப்புறம் அங்கே குளிச்சுட்டு இருக்காங்க ஆல்ரெடி. யூ வாண்ட் டு கெட் இன் சைட் த வாட்டர் யூ கேன் கெட் இன் சைட், பட் இல்லாட்டி பி வெரி கேர்ஃபுல். எங்கே ஆளு கம்மியாக இருக்கோ அங்கே நீங்கள் விளையாடிட்டு யூ கேன் ஜஸ்ட் போகலாம். நிறைய டெத்ஸ் ஆயிருக்கு இங்கே. there are about how many people died bro? Close to 200 people. Close to 200 people have died here. ஸோ அது வந்துட்டு அந்த பக்கம் அந்த அந்த நம்ம வரப்போது பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சைடு. இந்த சைடெலாம் அவ்வளோ டேஞ்சர் இல்லை, அவ்வளோ ஆழம்லாம் இல்லை. பட் ஸ்டில் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஏன்னாக்கா வந்துட்டு யூ நெவர் நோ, ராக்ஸ் இருக்குது, இன்னும் திடீர்னு வாட்டர் ஃப்ளோ ஜாஸ்தி ஆகலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கோயிங் டுவர்ட்ஸ் தி டேம் கேட். செப்பல்னோ ஷூஸ் போட்டுட்டு வந்துட்டேன். ஓகே இட்ஸ் ஓகே ஃபைன், ஐ கேன் மேனேஜ். யா ஸோ ஒரு நல்ல ஹாலிடே ட்ரெக்கிங். Ask if somebody knows about those image. Which one? இது என்னன்னு தெரியல. இன்கேஸ் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கோங்க, இஃப் யூ நோ வாட் இஸ் திஸ் ஜஸ்ட் லெட் அஸ் நோ. வெல் மாதிரி தெரியுது, பட் டோன்ட் திங்க் ஸோ இட் இஸ் அ வெல். சூப்பராக இருக்குது வியூ மட்டும். யா ஒரு நல்ல வீக்கெண்ட் பிக்னிக் ஸ்பாட். பட் சாட்டர்டே சண்டேஸில் வந்தீங்கன்னா க்ரௌட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரீயாலாம் வாக் பண்ண முடியாது, நிறைய பேர் வந்துருப்பாங்க. பாருங்க இப்போ கூட வந்துக்கிறாங்க, ஒரு ஃபேமிலி வந்து தண்ணியில் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ டேம் கிட்ட போயிட்டு வில் கிளிக் சம் பிக்சர்ஸ் ஃபார் த தம்ப்நெயில். அப்புறமா வில் கோ ஈட் சம் ஃபிஷ். ஸோ இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் வந்துட்டு அங்கே காமிச்சிருந்தீங்களா ஃபிஷ் ஸ்டாலு, அங்கே நம்ம போக போகிறோம். இது முடிச்சுட்டு அங்கே போயிட்டு வில் ஈட் சம் ஃப்ரைட் ஃபிஷ்ஷஸ். ஃபிஷ்ஷெல்லாம் சூப்பராக இருக்கும். என் பிரதரே அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அங்கே கடை அவரது கடை இருக்குது அங்கே. ஆஸ் வி ஆல்ரெடி செட், இந்த திலாப்பியா ஃபிஷ்ஷு, அப்புறம் அந்த ரெட் பெல்லி, அப்புறம்
eggs, fried rice எல்லாம் கிடைக்கும். There you can finish your lunch, have some good time. அப்புறமா அந்த மவுண்டன் கேப் வியூ கிட்ட போயிட்டு அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு then we will go back. சூப்பராக இருக்குது. இங்கேருந்து சவுண்டு பாருங்க, அந்த ரிவர் ஃப்ளோ சவுண்டே ஒரு தனி ஒரு ஃபீல் கொடுக்கும். சூப்பர் ஃபீல். த சவுண்ட் ஆஃப் நேச்சர். ஐ சி பாருங்க, இங்கே ஆடிட்டு இருக்காங்க நிறைய பேர். எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. So if you want to get inside the water, you can get inside. But as I said, you have to be very careful. Okay. Fine. ஸோ சூப்பராக ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு வந்துட்டோம் டேம் கேட் கிட்ட. இப்போ எங்கே போயிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை சாப்பிட்றதுக்கு போயிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு கணேச சதுர்த்தின்றதுனால நிறைய ஸ்டால்ஸ் ஓப்பன் ஆகலை, பட் தெர் ஆர் சம் ஸ்டால்ஸ் விச் இஸ் ஓப்பன். ஸோ அங்கே ஒன் ஆஃப் த ஸ்டால்ஸ் தான் இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு ஃபிஷ் சாப்பிட்டு லஞ்சு சாப்பிட்டு அங்கேருந்து வில் கோ டு தட் ஹில் டாப் வியூ. அப்புறம் அந்த ஹில் டாப் வியூ ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம vlog-ஐ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மீன் வயல் யூ என்ஜாய் திஸ் வியூ. ஓகே. அங்கே தெரிஞ்சுக்கிறீங்களா சின்ன சின்ன க்ரீன் கலர்ஸ் அதெல்லாமே வந்துட்டு ஃபிஷ் ஸ்டால் தான். அதுவும் ஃபிஷ் ஸ்டால் தான். அப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே ஃபிஷ் ஸ்டால் தான். இதெல்லாம் வந்துட்டு புது ஸ்டால்ஸ். earlier it was not there. இப்போ கட்டிக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ now இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸோ somewhere here only we will eat our fish now. Okay. Where bro? நம்ம லாஸ்ட் டைம் சாப்பிட்டோம். ஓ இன்னும் ஓகே ஓகே. ஸோ கிறிஸ்மஸ்க்கு நம்ம இங்கே வந்திருந்தோம். கிறிஸ்மஸ்க்கும் இங்கே வந்திருந்தோம். அப்போ ஒரு கடையில் ஃபிஷ் சாப்பிட்டோம். ஸோ இப்போ அதே கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு சூப்பராக அது வந்துச்சு ஸ்டால். பேர் வந்து சிக்கன் ஐயாவா? சிக்கன் இஸ் செல்லிங் ஃபிஷ். சிக்கன் ஐயா தவா ஃப்ரை. ஓகே வந்துச்சு. இங்கே தான் அவரை கூப்பிட்றாரு பாருங்க. அவர் தான் சிக்கன் தான் வான்ட்டு கூப்பிட்டுருக்கிறாரு. ஒரு ஓகே. ஸோ டேம் போயிட்டு இப்போ இந்த சிக்கன் ஐயா ஃபிஷ் ஃப்ரை சென்டருக்கு தான் வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நவ் வி வில் ஹாவ் அவர் ஃபிஷ். யா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அது ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இந்த டேமில் பிடிச்சிட்டு வரது தான். ஆனால் இது ಸ್ವಲ್ಪ ಓಪನ್ ಮಾಡ್ತೀರಾ? ಇದು ಏನು ಮೀನು ಇದು வந்து ಜಿಲೇಬಿ ಮೀನು ಎನ್ನುವಾಗ திலாப்பியா ಅಂತಾರಲ್ಲ அதே ಅಲ್ಲ அது ஜிலேபி. அப்புறம் ரூப்சன் பாம்ப்ளெட் ஃபிஷ் இருக்கு. பார்த்தீங்கன்னா தவால ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஃபிஷ் கபாப் இருக்கு. ஆஃப் பாயில் ஆம்லெட்டு புர்ஜி அண்ட் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ப்ளேஸ் இருக்கு. ஓகே. இங்கே பாருங்க. ஸோ சூப்பராக இருக்குது உட்காந்து சாப்பிட்றதுக்கு பிளேஸு. ஸோ ஆர்டர் பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்போ உட்காந்து சாப்பிடலாம். ஸோ நம்ம ஃபிஷ் வந்துச்சு. பாருங்க. இது வந்துட்டு திஸ் இஸ் ரூப்சந்த். ரூப்சந்த். ஸோ இன்னும் திலாப்பியா வரணும், ஃப்ரைட் ரைஸ் வரணும். எப்படி இருக்கு? இது ஃபிஷ் கபாப். ஹீட் அன்சில் இவன் அப்படிதான் ஃபர்ஸ்ட் வானான்வான், அப்புறமா சாப்பிடுவான். இவன் ரொம்ப பெரிய கேடி. இவன் சூடாகுது அப்படி சொல்லு.
நாக்குல விளையாடு. எப்படி இருக்குது? நாக்குல நடனம் ஆடுது. பாருங்க நம்ம ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆகிக்குது. இது திலாப்பியா ஃபிஷ். பெரிய சைஸ், ದೊಡ್ಡ ಸೈಜ್ ಅಲ್ಲ ಇದು? ಓಕೆ, ಇದು 90ನಾ? 100 rupees. ಇದು ನಮ್ಮಲ್ತಾ ಫ್ರೈ ಆಗಿತ್ತು. ಬೋರ್ಡ್ ಹೊಡಿಬೇಕಾ? ನೀವು ಮಾತಾಡಿ ಹೋಗಿ. ಸೊ ಇವರು ತಾ வந்துட்டு இந்த கடை ಓನರ್. ನಿಮ್ಮ ಹೆಸರು ಸರ್? ಚಿಕ್ಕಣ್ಣಯ್ಯ. ಸೊ ಎಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಇದು? 5 ವರ್ಷದಿಂದ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. 5 ವರ್ಷ பண்ணிட்டு இருக்காரா? ಸೊ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಯಾವ ತರ ಮೀನುಗಳಿರುತ್ತೆ? ಜುಲಾಪಿ ಇದೆ, ಪಾಂಪ್ಲೆಟ್ ಐತೆ, ಹಾಫ್ ಆಯಿಲ್, ಆಮ್ಲೆಟ್, ಬುರ್ಗಿ, ಎಗ್ ರೈಸ್. ಹಾ, ಎಲ್ಲ ಇದೆ. ಸೊ 5 ವರ್ಷದಿಂದ ಮಾಡ್ತಾರೆ. ಎಲ್ಲಿಂದ ನೀವು ಹಿಡಿತೀರಾ ಮೀನು? ಇಲ್ಲ ಸರ್, ಇಲ್ಲೇ ನಮ್ಮ ಡ್ಯಾಮು ಕೊಡ್ತಾರೆ. ಹಾ, ನಾವು ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ ಇಲ್ಲೇ ಎದುರಿಗೆ ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ ಹಾಕ್ತೀವಿ. ஓகே ஓகே ஓகே. ஸோ இவர் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன்னையா. ஓகே, இதுதான் அவரது ஷாப். ஓகே, இதுதான் சிக்கன்னையா ஷாப். இங்கே வந்திருந்தேன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சைடு வந்திருந்தேன். ஐ திங்க் இட் இஸ் தேர்ட் ஷாப்பு. ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் பர்சன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா as I already told you, ஜிலேபி, அதான் திலாப்பியா, ரூப்சந்து, எக் ரைஸு, ஆம்லெட்டு இதெல்லாம் போட்டுருக்காங்க. மீனெல்லாம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இங்கே டேம்லேருந்து அவங்க பிடிக்குவாங்க. லோக்கல்ஸ் பிடிச்சிட்டு இவங்க அவங்கக்கிட்ட வாங்கிட்டு ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிட்டு இங்கே நம்மளுக்கு ரீட்டெயிலில் விற்குவாங்க. ஓகேண்ணா? சரிங்க. நம்மளோட திலாப்பியாவும் வந்துச்சு. டேக் இட் ப்ரோ. திலாப்பியா ஃபிஷ் வந்துச்சு. இங்கே வை. So this is our fried tilapia. Let's enjoy tilapia fish. கண்ணு வேணும்னு கேட்டியாமே? கண்ணு வேணும் கேட்டியாமே? வா, நீ ஏன் காரம் தொட்டு சாப்பிட்ட? அப்படியே ஒரு டிப்படி கண்ணு மூடு. சூடு அப்படியே போடு. சும்மா லெமனை மேலே புழிஞ்சு அப்படியே ஒரு பீஸ் ஆனியன் வெச்சு. லெமன் அங்கே புழிஞ்சுன்னுக்கிற வாயில தண்ணி வந்து நிற்குது. சூப்பர். போதும். ஓகே, இப்போ நம்ம ஃபிஷ் சாப்பிட்டுட்டு அங்கே இன்னொரு ஸ்பாட் இருக்குது, அந்த மேலே போயிட்டு ஸ்பாட்டு நம்ம vlog-ஐ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பீப்புள், ஃபிஷ் சாப்பிட்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் டாப் வியூக்கு வரோன்னு சொன்னீங்களா, அந்த வியூ தான் இது. ஓகே, இது பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த வியூ. ஸோ இப்படி வந்து அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கன்னாக்கா யூ கேன் see the river. ஓகே, இது பாருங்க, இதுதான் ரிவர் வியூ, தெரியுதுங்களா? ஸோ இங்கே தான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 30 minutes அப்படியே வீக்கெண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு போக போகிறோம். அப்படியே நம்ம vlog-ஐ க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் மன்சின் பேலே டேம் ஃபார் யூ. ஓகே, பாருங்க, பெங்களூரில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எல்லாம் லால்பாக் போவாங்க, கப்பன் பார்க் போவாங்க, பப்ஸுக்கு போவாங்க, மீன் நிறைய இந்த மாதிரி பிளேஸ் தான் போவாங்க. பட் பெங்களூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மாதிரி ஒரு பிளேஸும் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். See, it's a very beautiful place, you know. You should once make time and come spend some time here. Okay? What happened? Okay. Hopefully, you know, you like this vlog. So, as usual, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சேவை எனக்கு தேவை. அதனால ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பை சப்ஸ்கிரைபிங். ஸோ வித் திஸ் யூனோ. ஓகே, இப்போது நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துக்குவீங்க. இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு நம்ம பெங்களூர் டூரிசம் ப்ரமோட் பண்ண போகிறோம். அதனால ஒரு விஷயம் பண்ண போகிறோம். இந்த மன்சின் பேலேவோ நாங்கள் ப்ரமோட் பண்ண போகிறோம். அதனால ஒரு விஷயம் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், 1 2 3 ஏங்க மன்சின் பேலே வாங்க.